ஓம் சாந்தி 15/10/2025. இனிமையான குழந்தைகளே, ஆத்மா என்ற பேட்டரி 84 கார்களில் சென்றதால் டல்லாகிவிட்டது. இப்பொழுது நினைவு யாத்திரையின் மூலம் நிரப்புங்கள். கேள்வி: பாபா எந்த குழந்தைகளை மிக மிக பாக்கியசாலி என்று நினைக்கிறார்? பதில்: யார் எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் பந்தனம் இல்லாமல் இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட குழந்தைகளை பாபா நீங்கள் மிகப்பெரிய பாக்கியசாலி என்று கூறுகிறார். நீங்கள் நினைவு யாத்திரையில் இருந்து உங்களது பேட்டரியை முழுவதுமாக சார்ஜ் செய்து கொள்ள முடியும். ஒருவேளை நினைவு இல்லாமல் ஞானம் மட்டும் சொல்கிறீர்கள் என்றால் அம்பு தைக்காது. எவ்வளவுதான் பகட்டாக தனது அனுபவத்தை கூறினாலும் தனக்குள் தாரணை இல்லை என்றால் மனம் அரித்து கொண்டே இருக்கும். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைக்கிறார். ஆன்மீக தந்தையின் பெயர் என்ன? சிவபாபா. அவர்தான் பகவான், எல்லையற்ற தந்தை. மனிதர்களுக்கு ஒரு பொழுதும் எல்லையற்ற தந்தை மற்றும் ஈஸ்வர் அல்லது பகவான் என்று கூற முடியாது. பலருக்கு சிவன் என்ற பெயர் இருக்கலாம், ஆனால் அவர்கள் அனைவரும் தேகத்தை உடையவர்கள். ஆகவே அவர்களை பகவான் என்று கூற முடியாது. இந்த தந்தை வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். நான் யாருக்குள் பிரவேசமாகிறேனோ அவருடையது கடைசி பிறவி. நீங்கள் இவரை பகவான் என்று ஏன் கூறுகிறீர்கள் என குழந்தைகளாகிய உங்களிடம் பலர் கேட்கிறார்கள். எந்த ஒரு ஸ்தூல சூக்ஷ்ம தேகத்தை உடையவர்களை இறைவன் என்று கூற முடியாது என பாபா முதலிலிருந்து புரிய வைக்கிறார். சூக்ஷ்ம தேகத்தை உடையவர்கள், சூட்சும உலகை சார்ந்தவர்கள், அவர்களை தேவதை என்று கூற முடியாது. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்தான் இறைவன். உயர்ந்ததிலும் உயர்ந்தது அவரது பெயர். அவர் இருக்கும் இடமும் உயர்ந்தது. பாபா அனைத்து ஆத்மாக்களுடன் அங்கே வசிக்கிறார். அவர் இருக்கும் இடம் உயர்ந்தது. உண்மையில் அமரக்கூடிய இடம் எதுவும் இல்லை. நட்சத்திரம் எங்காவது அமர்ந்திருக்குமா? நிற்கிறது அல்லவா? ஆத்மாக்களாகிய நீங்களும் உங்களின் சக்தியினால் அங்கே நிற்கிறீர்கள். அங்கே சென்று நிற்கும் அளவிற்கு சக்தி கிடைக்கிறது. பாபாவின் பெயரை சர்வசக்திவான். அவரிடமிருந்து சக்தி கிடைக்கிறது. ஆத்மா அவரை நினைக்கிறது. பேட்டரி சார்ஜ் ஆகிறது. காரில் பேட்டரி இருக்கிறது. அதன் சக்தியால் கார் இயங்குகிறது. பேட்டரியில் மின்சாரம் நிரம்பி இருக்கிறது. பிறகு போக போக காலியாகி விடுகிறது. மீண்டும் பேட்டரியை மெயின் பவருடன் சார்ஜ் செய்து காரில் போடுகிறார்கள். அது எல்லைக்குட்பட்ட விஷயம். இது எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம். உங்களுடைய பேட்டரியோ 5000 வருடம் செல்கிறது. செல்ல செல்ல மந்தமாகி விடுகிறது. ஒரே அடியாக காலியாகவில்லை. கொஞ்சம் இருக்கிறது என தெரிகிறது. டார்ச்சில் கூட டிம் ஆகி விடுகிறது. ஆத்மா இந்த உடலில் பேட்டரி. இதுவும் டல்லாகி விடுகிறது. பேட்டரி இந்த உடலில் இருந்து விடுபட்டு 2வது 3வது காரில் கூட செல்கிறது. 84 கார்களில் அது போடப்படுகிறது என்றால் நீங்கள் எவ்வளவு மந்தமான கல்புத்தி உடையவர் ஆகிவிட்டீர்கள் என்று பாபா கூறுகிறார். இப்பொழுது மீண்டும் உங்களுடைய பேட்டரியை நிரப்புங்கள். பாபாவின் நினைவை தவிர ஆத்மா ஒரு பொழுதும் தூய்மையாக முடியாது. சர்வசக்திவான் பாபா ஒரே ஒருவர்தான். அவரிடம் தொடர்பு கொள்ள வேண்டும். நான் யார், எப்படி இருக்கிறேன் என பாபாவே அவருடைய அறிமுகத்தை கொடுக்கிறார். உங்களுடைய ஆத்மாவின் பேட்டரி எப்படி டல்லாகியுள்ளது. இப்பொழுது என்னை நினைத்தால் பேட்டரி சதோ பிரதானமாக முதல் தரமாகிவிடும் என்ற ஆலோசனை கொடுக்கிறேன். தூய்மையாவதால் ஆத்மா 24 கேரட் ஆகிறது. இப்பொழுது நீங்கள் கலப்படமாகிவிட்டீர்கள். முற்றிலும் சக்தி அழிந்துவிட்டது. அந்த அழகு இல்லை. குழந்தைகளே, முக்கியமான விஷயம் நினைவில் இருங்கள், தூய்மையாகுங்கள் என இப்போது குழந்தைகளுக்கு பாபா புரிய வைக்கிறார். இல்லை என்றால் பேட்டரி நிறையாது, தொடர்பு ஏற்படாது. வெறும் ஞானிகள் பலர் இருக்கிறார்கள், ஞானம் கொடுக்கிறார்கள். ஆனால்
ஆனால் அந்த நிலை இல்லை. இங்கே மிகவும் பகட்டாக அனுபவத்தை கூறுகிறார்கள். உள்ளுக்குள் அரித்து கொண்டிருக்கிறது. ஞான வர்ணனை செய்யக்கூடிய அளவிற்கு அவர்களது நிலை இல்லை. அநேக யோகி ஆத்மா குழந்தைகளும் இருக்கிறார்கள். பாபா அதிகமாக குழந்தைகளுக்கு புகழ் பாடுகிறார். குழந்தைகளே, நீங்கள் மிக மிக பாக்கியசாலி என்கிறார். உங்களுக்கு இவ்வளவு தொல்லைகள் இல்லை. யாருக்கு அதிகமான குழந்தைகள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு பந்தனம் இருக்கிறது. பாபா அவருக்கு எவ்வளவு குழந்தைகள் இருக்கிறது? அனைவரையும் பார்க்க வேண்டி இருக்கிறது. அப்பாவையும் நினைக்க வேண்டும். நாயகனுடைய நினைவு நன்கு உறுதியாக இருக்க வேண்டும். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் பாபாவை எவ்வளவு நினைவு செய்தீர்கள்? ஹே பகவான், பூஜை கூட முதலில் அவருக்கு தான் செய்தீர்கள். முதலில் நிராகார பகவானை தான் பூஜித்தீர்கள். அந்த சமயம் ஆத்ம உணர்வில் இருக்கவில்லை. ஆத்ம உணர்வில் இருப்பவர்கள் பூஜை செய்ய மாட்டார்கள். முதலில் பக்தி ஆரம்பமாகும் பொழுது ஒரு பாபாவிற்கு பூஜை செய்கிறார்கள் என தந்தை புரிய வைக்கிறார். ஒரே ஒரு சிவனின் பூஜை செய்கிறார்கள். ராஜா ராணி எப்படியோ அவ்வாறே பிரஜைகளும். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பாபா, அவரைதான் நினைக்க வேண்டும். மற்றவர்கள் யாரெல்லாம் கீழே இருக்கிறார்களோ பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் போன்றவரை நினைக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையை தான் நினைக்க வேண்டும். ஆனால் நாடகத்தின் பாகம் கீழே இறங்குவதற்காகவே இருக்கிறது. நீங்கள் கீழே எப்படி இறங்குகிறீர்கள் என பாபா புரிய வைக்கிறார். ஒவ்வொரு விஷயமும் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை, மேலிருந்து கீழ் வரை பாபா புரிய வைக்கிறார். முதலில் பக்தி சதோ பிரதானமாகவும் பிறகு சதோ ரஜோ தமோ நிலையை அடைகிறது. இப்பொழுது நீங்கள் சதோ பிரதானமாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். இதில்தான் முயற்சி தேவை. தூய்மையாக வேண்டும். தன்னை தான் காத்துக்கொள்ள வேண்டும். மாயை எங்கும் ஏமாற்றி விடவில்லையே. என்னுடைய பார்வை குற்ற பார்வையாக இல்லையே. ஏதாவது பாவத்தின் எண்ணங்கள் தோன்றவில்லையே. பிரஜாபிதா பிரம்மாவின் புகழ் பாடுகிறார்கள் என்றால் அவருடைய வாரிசுகள் பிராமண பிராமணிகள், சகோதர சகோதரிகள். இங்கே இருக்கக்கூடிய பிராமணர்கள் கூட தங்களை பிரம்மாவின் வாரிசு என கூறிக்கொள்கிறார்கள். நீங்களும் பிராமணர்கள், சகோதர சகோதரி அல்லவா? பிறகு ஏன் விகார பார்வை வைக்கிறீர்கள்? நீங்கள் பிராமணர்களுக்கும் நன்கு திருஷ்டி கொடுக்கலாம். பிரம்மாவின் வாரிசுகள் பிராமண பிராமணிகள் ஆன பிறகு தேவதைகள் ஆகிறார்கள் என்று குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது அறிகிறீர்கள். தந்தை வந்து பிராமண தேவி தேவதா தர்மத்தை உருவாக்குகிறார் என கூறுகிறார்கள். இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லவா? நாம் பிரம்மாவின் வாரிசுகள், சகோதர சகோதரிகள் ஆகிவிட்டோம் என்றால் ஒரு பொழுதும் கெட்ட பார்வை இருக்கக்கூடாது. அதை தடுக்க வேண்டும். இவரும் நம்முடைய இனிமையான சகோதரி என்ற அன்பு இருக்க வேண்டும். இரத்த சம்பந்தத்தில் அன்பு இருக்கிறது. அது மாறி ஆன்மீகமாக இருக்கிறது. அது மாறி ஆன்மீகமாக வேண்டும். இதில் கடின உழைப்பு தேவை. இருப்பினும் நினைவு எளிதானது. தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைக்க வேண்டும். விகார பார்வை இருக்கக்கூடாது. இந்த கண்கள் மிகவும் ஏமாற்றக்கூடியது. அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என பாபா புரிய வைக்கிறார். நாம் ஆத்மாக்கள். இப்பொழுது நாம் சிவபாபாவின் குழந்தைகள், தத்தெடுக்கப்பட்ட சகோதர சகோதரிகள். நம்மை நாம் பிகே என்று கூறிக்கொள்கிறோம். நடத்தையில் வித்தியாசம் இருக்கிறது. வகுப்பறையில் அனைவரிடமும் நமக்கு சகோதரன் சகோதரி என்ற பார்வை இருக்கிறதா அல்லது சஞ்சலம் இருக்கிறதா என புரிந்து கொள்கிறீர்களா என கேட்பது ஆசிரியரின் வேலை. உண்மையான தந்தையின் முன்பு உண்மையை கூறவில்லை, பொய் கூறினோம் என்றால் அதிகமான தண்டனை கிடைக்கும். நீதிமன்றத்தில் சத்தியம் செய்ய சொல்கிறார்கள். உண்மையான ஈஸ்வர் தந்தைக்கு
முன்பு உண்மையை கூறலாம். உண்மையான தந்தையின் குழந்தையும் உண்மையாக இருப்பார். தந்தை சத்தியமானவர் அல்லவா? அவர் சத்தியத்தை தான் தெரிவிக்கிறார். மற்ற அனைத்தும் கட்டுக்கதைகள். ஸ்ரீ ஸ்ரீ 108 என்று தன்னை கூறிக்கொள்கிறார்கள். உண்மையில் இது மாலை அல்லவா? அதை உருட்டுகிறார்கள். உண்மையில் ஏன் உருட்டுகிறோம் என்பது கூட தெரியவில்லை. பௌத்த மதத்திற்கும் மாலை இருக்கிறது, கிறிஸ்தவர்களுக்கும் கூட மாலை இருக்கிறது. ஒவ்வொருவரும் அவரவர்களது முறைப்படி மாலையை உருட்டுகிறார்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது ஞானம் கிடைத்திருக்கிறது. 108 மாலையில் மேலே மலராக இருப்பது நிராகாரர் என கூறுங்கள். அவரை தான் அனைவரும் நினைக்கிறார்கள். அவரின் நினைவினால் தான் நாம் சொர்க்கத்தின் பட்டத்து ராணி, அதாவது மகாராணி ஆகிறோம். நரனிலிருந்து நாராயணன், நாரியிலிருந்து ஸ்ரீ லக்ஷ்மியாக ஆகுதல், சூரிய வம்சத்தின் வெல்வெட் அணிந்த பட்டத்து ராணியாக ஆகுதல், பிறகு பருத்தி ஆடை அணிந்தவர் ஆகிறார்கள். எனவே இப்படிப்பட்ட கருத்துக்களை புத்தியில் வைத்து பிறகு புரிய வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்களது பெயர் பிரசித்தமாகும். பேசுவதில் பெண் சிங்கமாகுங்கள். நீங்கள் சிவசக்தி சேனை அல்லவா? பல்வேறு விதமான படைகள் இருக்கிறார்கள். அங்கே கூட என்ன கற்று தருகிறார்கள் என பாருங்கள். லட்சக்கணக்கான மனிதர்கள் போகிறார்கள். குற்ற பார்வை மிகவும் ஏமாற்றக்கூடியது என பாபா புரிய வைத்திருக்கிறார். தன்னுடைய நிலையை வர்ணிக்க வேண்டும். நாம் வீட்டில் எப்படி இருக்கிறோம், தன் நிலை மீது என்ன உணர்வு ஏற்படுகிறது என்ற அனுபவத்தை கூறுங்கள். எவ்வளவு நேரம் இந்த நிலையில் இருக்கிறேன் என குறிப்பேட்டில் குறித்து வையுங்கள். பலசாலிகளிடம் மாயையும் பலவானாகி சண்டையிடுகிறது என பாபா புரிய வைக்கிறார். யுத்த மைதானம் அல்லவா? மாயை மிகவும் பலசாலி ஆகும். மாயை என்றால் 5 விகாரங்கள். பணத்திற்கு செல்வம் என்று பெயர். யாரிடம் அதிகம் பணம் இருக்கிறதோ அவர்கள்தான் அதிகமாக அஜாமிளனை போல ஆகிறார்கள். முதலில் நீங்கள் விலை மாதர்களை காப்பாற்றுங்கள் என பாபா கூறுகிறார். அவர்கள் பிறகு அவர்களின் அமைப்பை உருவாக்குவார்கள். நாம் பாபாவிடமிருந்து ஆஸ்தி அடைய வேண்டும். நான் உங்களை சிவாலயத்திற்கு அதிபதியாக்குவதற்காக வந்திருக்கிறேன். இது கடைசி பிறவி. உங்களின் பெயரின் காரணமாக பாரதத்தின் மரியாதை போய்விட்டது என விலை மாதர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். இப்பொழுது சிவாலயத்திற்கு அழைத்து செல்வதற்காக தந்தை வந்துள்ளார். ஸ்ரீமத் படி நாங்கள் உங்களிடம் வந்திருக்கிறோம். இப்பொழுது நீங்கள் உலகிற்கு அதிபதியாகுங்கள். பாரதத்தின் பெயரை எங்களை போல காப்பாற்றுங்கள். நாங்களும் பாபாவை நினைவு செய்வதால் தூய்மையாகிக் கொண்டிருக்கிறோம். நீங்களும் இந்த ஒரு பிறவிக்கு மோசமான காரியங்களை விட்டுவிடுங்கள். இறக்கப்பட வேண்டும் அல்லவா? பிறகு உங்களின் பெயர் பிரசித்தமாகிவிடும். இப்படிப்பட்ட அழுக்கான வேலையை விட வைத்து விட்டார்கள். இவர்களுக்குள் அந்த சக்தி இருக்கிறது என்று கூறுவார்கள். அனைவருக்கும் அமைப்புகள் இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய அமைப்பை உருவாக்கி அரசாங்கத்திடமிருந்து என்ன வேண்டுமோ அடையலாம். எனவே இப்பொழுது இவ்வாறு யாரெல்லாம் பாரதத்தின் பெயரை கெட்ட பெயர் ஆக்கினார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு சேவை செய்யுங்கள். உங்களுடைய ஒற்றுமை மிக உறுதியாக இருக்க வேண்டும். 10-12 பேர் தங்களுக்குள் இணைந்து சென்று புரிய வைக்கலாம். தாய்மார்களும் நன்றாக இருக்க வேண்டும். ஒரு சிலராவது புதிய தம்பதியினர் நாங்கள் தூய்மையாக இருக்கிறோம் என கூறுங்கள். தூய்மையாவதால் தான் உலகத்திற்கு அதிபதியாக முடியும் என்றால் ஏன் தூய்மையாக முடியாது? அனைவரும் கூட்டமாக செல்லுங்கள். மிகவும் பணிவோடு நாங்கள் உங்களுக்கு பரமபிதா பரமாத்மாவின் செய்தியை கொடுக்க வந்திருக்கிறோம் என கூறுங்கள். இப்பொழுது அழிவு எதிரில் இருக்கிறது. நான் அனைவரையும் திருத்துவதற்காக வந்திருக்கிறேன் என பாபா கூறுகிறார். நீங்கள் இந்த ஒரு பிறவி மட்டும் விகாரத்தில் ஈடுபடாதீர்கள். நாம் பிரம்மா குமாரிகள் தங்களுடைய உடல் மனம் பொருளால் சேவை செய்கிறோம் என நீங்கள் புரிய வைக்கலாம். நாங்கள் பிச்சை எடுக்கவில்லை, ஈஸ்வரனுடைய குழந்தைகள் நாங்கள். இப்படியெல்லாம் திட்டம் போடுங்கள். நீங்கள் உதவி செய்ய முடியாது என்பது இல்லை. ஆஹா என கூறும் அளவிற்கு
காரியங்களை செய்யுங்கள். ஆயிரக்கணக்கானவர்கள் உதவுவதற்கு வருவார்கள். உங்களுடைய குழுவை உருவாக்குங்கள். முக்கியமானவர்களை தேர்ந்தெடுங்கள். வகுப்பிடுங்கள். குழந்தைகளை பார்த்துக் கொள்வதற்கு பலர் வருவார்கள். நீங்கள் ஈஸ்வரிய சேவையில் ஈடுபடுங்கள். இந்த அளவிற்கு பரந்த மனம் இருந்தால் உடனடியாக சேவையில் ஈடுபட்டு விடுவார்கள். ஒரு புறம் இந்த சேவை, இன்னொரு விஷயம் கீதையினுடையது. இந்த விஷயங்களை சேர்த்து எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் படிப்பதே லக்ஷ்மி நாராயணராக ஆவதற்காக. எனவே குழந்தைகளாகிய உங்களுக்குள் கருத்து வேறுபாடு இருக்கக்கூடாது. ஒருவேளை ஏதாவது ஒரு விஷயத்தை பாபாவிடம் மறைக்கிறீர்கள், உண்மையை கூறவில்லை என்றால் தனக்குத்தானே நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்கிறீர்கள். மேலும் 100 மடங்கு பாவம் ஏறுகிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, நாம் இனிமையான தந்தையின் குழந்தைகள். நமக்குள் இனிமையான சகோதரன் சகோதரியாக இருக்க வேண்டும். ஒரு பொழுதும் விகாரத்தின் பார்வை இருக்கக்கூடாது. பார்வையில் எந்த ஒரு சஞ்சலம் இருந்தாலும் ஆன்மீக மருத்துவரிடம் உண்மையை கூற வேண்டும். இரண்டாவது, ஒரு பொழுதும் தங்களுக்குள் கருத்து வேறுபாட்டில் வரக்கூடாது. பரந்த மனமுடையவராகி சேவை செய்ய வேண்டும். தங்களுடைய உடல் மனம் பொருளால் மிகவும் பணிவுடையவராகி சேவை செய்து அனைவருக்கும் பாபாவின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். வரதானம். ஒவ்வொரு கர்மத்தையும் சரித்திர ரூபத்தில் புகழுக்கு உரியதாக ஆக்கக்கூடிய மகான் ஆத்மா ஆகுக. விளக்கம். யாருடைய ஒவ்வொரு சங்கல்பமும் ஒவ்வொரு கர்மமும் உயர்ந்ததாக உள்ளதோ அவர்தான் மகான் ஆத்மா ஆவார். ஒரு சங்கல்பம் கூட சாதாரணமானதாகவோ வீணானதாகவோ இருக்கக்கூடாது. எந்த ஒரு கர்மமும் சாதாரணமானதாகவோ பொருளற்றதாகவோ இருக்கக்கூடாது. கர்ம இந்திரியங்கள் மூலம் என்ன கர்மம் செய்தாலும் அது பொருளுடன் கூடியதாக இருக்க வேண்டும். சமயமும் மகான் காரியத்தில் பயனுள்ளதாக ஆகிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது ஒவ்வொரு சரித்திரமும் புகழுக்குரியதாக ஆகிவிடும். மகான் ஆத்மாக்களின் நினைவு சின்னம்தான் மலர்ந்த முகம், கவர்ச்சிகரமான மூர்த்தி மற்றும் அவ்யக்த மூர்த்தியின் ரூபத்தில் உள்ளது. ஸ்லோகன். மரியாதைக்கான ஆசையை விட்டு சுயமரியாதையில் நிலைத்து விடுவீர்கள் என்றால் மரியாதை உங்களுக்கு பின்னால் நிழல் போல வரும். அவ்யக்த சமிஞ்சை தங்களுக்காகவும் மற்றும் அனைவருக்காகவும் மனதின் மூலமாக யோகத்தின் சக்திகளை பயன்படுத்துங்கள். எந்த ஒரு ஸ்தூல காரியம் செய்தாலும் மனதின் மூலம் அதிர்வலைகளை பரப்பும் சேவை செய்யுங்கள். எப்படி யாராவது வியாபாரி இருக்கிறார் என்றால் கனவில் கூட தனது வியாபாரத்தையே பார்ப்பார். அதுபோல உங்கள் வேலை உலக நன்மை செய்வது. இதுதான் உங்கள் தொழில். இந்த தொழிலை நினைவில் வைத்து எப்பொழுதும் சேவையில் மும்முரமாக இருங்கள். சேவையின் பலன் கிடைத்துவிட்டால் சுலபமாக மாயையை வென்றவராக ஆகிவிடுவீர்கள். எனவே எப்பொழுதெல்லாம் புத்திக்கு நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுது சேவையில் இணைந்து விடுங்கள். ஓம் சாந்தி.